ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கைடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் எ symbol that specified an operation to be performed on the operands. The data items that operators act upon are called operators. என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர்ன்றது எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள். அது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை வந்து செய்யும். எது கூட செய்யும்னா ஆப்பரண்ட் கூட சேர்ந்து செய்யும், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ். இதில் 2 ஆப்ரேட்டர் இருக்குது, யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர்னு. யூனரி ஆப்ரேட்டர்னால் என்ன, பைனரி ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Unary operator acts upon only one operand called unary operator. எக்ஸாம்பிள் இதுதான், a plus b. இங்கே ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர், ஏபின்றது ஆப்பரண்ட். புரிஞ்சுதா? யுனரி ஆப்ரேட்டர்னால் ஒரே ஒரு ஆப்பரண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணால் அது யுனரி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பைனரி ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். Binary operators recruit 2 operand called binary operators. 2 ஆப்பரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது 2 ஆப்பரண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி ஆப்ரேஷனில் மெனி டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்பரண்ட்ஸ், ரெண்டாவது ரிலேஷனல் ஆப்பரண்ட்ஸ், third logical, fourth assignment, fifth increment and decrement, sixth conditional operators, seventh bitwise operator, eighth one special operators. இதுதான் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கப்புறம் வர வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.